குட் மார்னிங் மக்களே, காலை வணக்கம். இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையணும் உங்களுக்கு. எல்லோருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பசியாட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? எல்லோரும் எழுந்திரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எனக்கு இங்கே மார்னிங் 6:30 ஓகேங்களா. காலை நான் லைவ் இந்த வீடியோ போடும்போது காலை 6:30. உங்களுக்கு அங்கே நீங்கள் தூங்கிட்டுருப்பீங்க 4 மணி அப்போடா உங்களோட இந்தியா டைம் இல்லையா? எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. இந்த பொழுது நல்ல பொழுதாக இருக்கணும். நீங்கள் ஏந்திரிக்கும் போது நல்ல விஷயங்கள் உங்கள் காதில் விழுவணும். ஓகேங்களா? சரிங்களா? அப்புறம் இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒன்றும் டாபிக் இல்லை ஆக்சுவலி. ஓகேவா? எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஏன்னா நம்மளை வம்பு இழுத்தா தான் நம்ம யாரையும் வம்பு இழுக்கணும். ஓகேவா? நம்மளை வம்பு இழுக்காத யாரையும் நம்ம வம்பு இழுக்கக்கூடாது. நம்மளை பற்றி பேசுவாங்களா? ஓகே, நம்மளும் கிழிச்சு தொங்க விடணும். நம்மளை பற்றி பேசலையா, நம்மளும் நம்ம வழியில் பார்த்து போய்கிட்டே இருக்கணும். வந்த வம்பை விடக்கூடாது. நம்மளா தானாக வலிக்கின போய் வம்பில் மாட்டவும் கூடாது. அதுதான் நான் சொல்கிற ஒரே விஷயம். ஓகேங்களா? இந்த யூடியூப்பில் இந்த உருட்டுற ஜென்மங்கள் நிறைய உருட்டிகிட்டே இருக்குது. இந்த பக்கத்து பார்த்தா ஷோனு மலை, அந்த பக்கத்து பார்த்தா ஷோனு மலை, இங்கிட்டு பார்த்தா நான் உத்தமி நான் பத்தினின்றாளுங்க இவ, அப்புறம் அங்கிட்டு பார்த்தா நான் உத்தமி நான் பத்தினின்றாளுங்க அவளுங்க, அப்புறம் அங்கே சொல்கிறாளுங்க இவளுங்களாம் வேசி விபச்சாரின்றாளுங்க, அப்புறம் இங்கிட்டு பார்த்தா இவளுங்களாம் வேசி விபச்சாரின்றாளுங்க, அப்புறம் இங்கிட்டு பார்த்தா இவ புருஷன் இவளோட இல்லை அவளோட இருக்கான் அவனோட இருக்கான் அப்படின்றாளுங்க. இப்படியே ஓடிட்டுருக்கு மக்களே இந்த யூடியூப்பு. ஒன்று கூட எதுவுமே நியாயமாக உண்மையாக பேசுகிற ஆளே கிடையாது. எல்லாமே உருட்டோ உருட்டு. நான் இதை பிடுங்கி கத்தை கட்டி கவாத்து நட்டுருவேன் அப்படின்னு ஒரு சைட்டு, அப்புறம் நான் இதை பிடுங்கி கத்தை கட்டி கவாத்து நட்டுருவேன் அப்படின்னு இங்கிட்டு ஒரு சைட்டு, அப்புறம் அங்கிட்டு ஒரு சைட்டு. ஏய், நீங்களாம் என்னடி கத்தை கட்டுறீங்க? நான் வரேன்டி கத்தை கட்டுறேன்டி, இங்கிட்டு பிடுங்கி இங்கிட்டு கத்தை கட்டுறேன்டின்ட்டு அந்த பக்கத்து ஒரு சைட்டு. இப்படியே ஓடிக்கிட்டு இருக்க மக்களே இந்த சின்ன வட்டாரத்துக்குள்ளே. யூடியூப் பெருசு, ஓகேவா? பெரிய சமூக வலைத்தளம். ஆனால் அதில் இந்த சிறிய குறுகிய விஷயத்தில் நிறைய கும்பல்கள் ஐயோ நான் பண்ணுறேன் பார், நான் கிழிக்கிறேன் பார், நான் பிடுங்குறேன் பார், நான் நாற்று நட்டுறேன் பார், நான் கத்தை கட்டுறேன் பார், நான் கதிரை அறுக்கிறேன் பார் அப்படின்ட்டு அது 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 கூவுது மக்களே. ஐயோயோ தாங்க முடியல மக்களே சில உருட்டுக்கள். ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க மக்களே, மக்களாகிய நீங்கள் மட்டும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இதில் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. எல்லாமே உருட்டுக்கள். மக்களை நம்ப வைக்கணும், மக்களை ஏமாற்றணும். ஒன்று மட்டும் நடக்கும், ஒரு விஷயம் மட்டும் நடக்கும். எப்படின்னா புரோக்கரு மேபி ஓகே, மேபி புரோக்கர் கருப்பி 2 பேரும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு உள்ள வாய்ப்புகள் இருக்குது. அது இருக்குது. ஏன்னா அவங்க செஞ்ச செயல்கள் சில விஷயங்கள் இந்த 2 வருஷத்தில் சம்திங் நிறைய நடந்திருக்கு. ஓகேவா? அதனால அவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஆனால் மற்றபடி எந்த உருட்டுக்களும் உண்மையான உருட்டுக்கள் கிடையாது. ஓகேங்களா மக்களே? நீங்களாம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். யாரையும் நம்பாதீங்க. ஓகேவா? எந்த உருட்டுக்களையும் நம்பி போயிட்டு ஏதாவது காசை கொடுத்து விடாதீங்க. இந்த புரோக்கரோட லைவ்லாம் நான் பார்க்குறதே இல்லை. இப்போ ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. ஓகேங்களா? அவன் என்ன பேசுகிறான், என்ன நடக்குது அவன் லைவில், எதுவுமே நான் பார்க்கல. அதுதான் ஒன்று கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா புரோக்கரோட நிறைய யமகண்டம்லாம் இங்கே இறங்கியிருக்கு. ஓகேவா? நிறைய பெரிய யமகண்டம்லாம் இறங்கியிருக்கு. பெரிய உருட்டுக்கள்லாம் இது பண்ணோன்னே அந்த உருட்டு ரொம்ப சின்னதாக தெரியுது.
புரோக்கரோட ஏமாத்துகிற உருட்டு ரொம்ப சின்னதாக தெரியுது, இந்த உருட்டுலாம் ரொம்ப பெருசாக தெரியுது. ஓகேங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள்லாம் வந்து கவனமாக எதை நம்பணுமோ அதை நம்புங்க. புரோக்கருக்கு போய் யாருமே காசை போட்டுறாதீங்க. யாரையும் நம்பி உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படியே சில பேர் நேற்று கூட நான் பார்த்தேன், சில பேர் வந்து டொனேஷன் பண்ணணும் அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு உண்மையாக காசு நிறையா இருக்கா, ஓகே, வசதி வாய்ப்பு இருக்கா, குட், நைஸ், என்ன செய்யுங்க, நீங்களே போய் கண் பார்க்க உங்கள் வட்டாரத்தில், சுற்றி உள்ள வட்டாரத்தில் யாராச்சும் ஏழை மக்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களா, நல்லா உதவி செய்யுங்க. உதவி செஞ்சுட்டு படம் பிடிங்க, படம் பிடிச்சி கூட காட்டுங்க. நாங்கள் கூட உங்கள் சார்பாக எங்களோட சிபியில் கூட போட்டு விட்றோம். இந்நாள் இந்த மாதிரி உதவி செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு பேர் தானே வேணும், உங்களுக்கு பேருக்கு நாங்கள் போடுறோம். ஆனால் அந்த பணத்தை நீங்களே செலவு பண்ணுறதா இருக்கணும். ஓகேவா? நீங்களே எடுத்துகிட்டு போய் நீங்களே ஏழை மக்களுக்கு கொடுத்து, அந்த விஷயம் என்னென்னா உங்களுக்கு பப்ளிஷ் ஆகணுன்னா நாங்கள் கூட எங்களோட சேனலில் போடுறோம். இந்த பாருங்கள், இப்போ வந்து இந்த நபர் வந்து இவ்வளோ ஒரு ஏழை மக்களுக்கு இவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு வேணும்னா நாங்கள் போடுறோம். ஆனால் பணம் கொடுக்குறதோ வாங்குறதோ உங்கள் மூலியமாகவே நேரடியாகவே உங்களோட யாருக்கு உதவி செய்யணுமோ அவங்களுக்கு செய்யுங்க. ஓகேங்களா? நீங்கள் எங்களையெல்லாம் தேடி, எங்கள் மாதிரி ஆளுங்களெல்லாம் தேடி, இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் தேடி காசை கொடுத்து ஏமாந்து போய் அப்புறம் ஐயோ அம்மா குத்துதே குடையுதே, இவ்வளோ கொடுத்தினே அவ்வளோ கொடுத்தினே ஒன்றுத்தையும் காணுமே அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. உங்களோட பணம், உங்களோட காசு, நீங்கள் நல்ல விஷயத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயத்துக்கு ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க. உங்கள்கிட்ட இருக்கா, கொடுத்து உதவி செய்யுங்க. ஒரு டார்கெட் பண்ணிக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு 500 பேருக்கு வேணாம், ரொம்ப வேணாம், ஒரு 100 பேருக்கு 100 பேருக்கு சாப்பாடு போடுவோம். ஒரு அனாதை மண்டபத்தில் போய், ஒரு அனாத ஆசிரமத்தில் போய் நம்ம வந்து 100 பேர்த்துக்கு சாப்பாடு போடுவோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு தொகையை சேர்த்து வச்சு இந்த அனாதை மண்டபத்துக்கு நாங்கள் எங்கள் குடும்பத்தில் அப்படி தாங்க செய்வோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி. முன்னெல்லாம் வந்து எங்கள் தம்பி வந்து அம்மாவோட நினைவு நாள் அப்போ செஞ்சாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து எங்கள் வீட்டுக்காரோட அந்த வருஷம் திரும்பினது, அந்த வருஷம் அன்னைக்கு நாங்கள் ஒரு 150 பேருக்கு சாப்பாடு போட்டோம். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் அதையே செய்யுங்க. அந்த மாதிரி செய்யலாம். ஆசிரமத்துக்கு கொடுங்க, அனாதை ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொடுங்க, கோயிலுக்கு அன்னதானம் கொடுங்க, இதெல்லாம் செய்யுங்க. நிறைய ஏழை மக்கள் நம்மளை பார்த்து வாழ்த்தி நல்ல ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. என்ன சொல்கிறது, ஒரு ஏழை மக்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறது எவ்வளோ ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் தெரியுமா? இந்த மாதிரி ஃப்ராடு, தெல்லவாரி, மொள்ளமாரி, முடிச்சவுக்கி இதுங்களுக்கெல்லாம் கொடுத்து இன்றைக்கி கொடுத்துட்டு நாளைக்கு கெட்ட பேர் வாங்கிறதுக்கு நீங்கள் நல்லபடியாக நல்ல விஷயத்துக்கு குரல் கொடுங்க. நல்ல விஷயத்துக்கு காசை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும், நீங்கள் வந்து நான் பண்ணது வந்து மக்களுக்கெல்லாம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் சேனல் இருக்குது, ஈஸ்வரி சேனல் இருக்குது, ஜோதின்ற ஒரு சேனல் இருக்குது. அவங்களுக்கிட்ட நீங்கள் வந்து போய் அந்த இதை கொடுத்தீங்கன்னா, அந்த ஆடியோ வீடியோ நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க பீப்புள்ஸ்க்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் உங்கள் பேரை போட்டே போடுவோம். இந்த ஐடி நேம், இந்த உதவி செஞ்சுருக்காங்க, இந்த இடத்துக்கு போய், இந்த ஆசிரமத்துக்கு போய் இந்த உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் போடுறோம். அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அதில் வந்து எங்களுக்கும் சேனல்ஸ்க்கு வியூஸ் வரும், உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி செய்யுங்க. மற்றபடி யாரையும் நம்பி அதுவும் இந்த யூடியூப்பில் உள்ள நாய்களை நம்பி தயவு செய்து காசை போட்டு விடாதீங்க. ஓகே? ஜாக்கிரதை மக்களே. அலர்ட் 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 ஆறுமுகம், அலர்ட்டு. புரியுதுங்களா? அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சரியா? மற்றபடி நம்மளோட கடமை இது சொல்கிறது வந்து நம்மளோட கடமை. எப்படின்னா, மக்கள் ஏமாறக்கூடாது,
பணம் பட்டுவாடா நிறையா நடக்கும். அதனால் வந்து ஏமாந்துடாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், வேலை வெட்டிக்கே போகிறது கிடையாது. இப்படியே உக்காந்து இப்படியே எந்த மக்களை ஏமாற்றலாம், இளிச்சவாயாக இருப்பா, இது வந்து காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க புரோக்கர் குடும்பம். அதே மாதிரி தான் நிறைய யூடியூபர்ஸ் இதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? காலங்காலமாக மக்களை ஏமாற்றி எப்படி பிடுங்கி தின்றதுன்ட்டு நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க. ஓகேவா? ஆன்லைனில் இந்த மாதிரி சமூக வலைத்தளத்தில் நல்லா ஏமாற்றலாம் மக்கள்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேவா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களும் கவனமாக இருங்க, யாரையும் நம்பிடாதீங்க. இருந்துச்சுன்னா, பணம் கூட இருந்துச்சுன்னா, ஆண்டவன் அருளால், என் அப்பன் சிவன் அருளால் உங்களுக்கெல்லாம் மென்மேலும் உங்களோட ஃபேமிலிலாம் நல்லபடியாக சந்தோஷமாக ஹாப்பியாக உங்களுக்கு வருமானம் கூடி கூடி பெருகி பெருகி வருது அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்களே உங்கள் கையால் உங்களோட மன நிம்மதிக்காக கொண்டு போய் ஆசிரமத்தில் கொடுத்து சாப்பாடு கொடுத்து வீடியோ எடுத்து போடுங்க. உங்களுக்கு சேனல் இருந்தால் நீங்கள் அந்த சேனல்லே போடுங்க. ஓகேவா? அந்த மாதிரி போட்டு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க. நம்மளாலே முடியும், நம்மளுமே ஒரு 50 பேருக்கு சோறு போட்டிருக்குமே, ஒரு 20 பேருக்கு சோறு போட்டிருக்குமே, ஒரு 5 பேர்த்துக்கு சோறு போட்டிருக்குமே, நம்மளால் முடியுதே, நம்மளால் தர்மம் பண்ணியிருக்குமே அப்படின்னு என் புரோக்கர் மாதிரிலாம் நடிக்கக்கூடாது. ஓகேவா? அங்கே காசை போட்டேன், இங்கே காசை போட்டேன், இந்த திருவிழா நடக்கும்போது இங்கே தண்ணி டப்பா வாங்கி கொடுத்தன்ட்டு 10 வாங்கி ஒன்று கூட செலவு பண்ண மாட்டானுங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. உங்கள் பணம் உங்கள் கையிலேருந்து வெளியாகிற மாதிரி பாருங்கள். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. யாரையும் நம்பி பணம் போடாதீங்க, யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. ஒருத்தவங்க கதையை கேட்டு ஐயோ பாவமே அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. புரியுதா? எல்லாமே விஷம். இங்கே யூடியூப்பில் எல்லாமே விஷம், என்ன உட்பட. என்னையும் நம்பாதீங்க. ஓகேவா? என்னையும் நம்பக்கூடாது. சரியா? யார் கண்டா ஒரு காலகட்டத்தில் ஷான் கிராஃப்ட் யாருக்கிட்டையாவது மக்களே பணம் போடுங்க, எனக்கு இந்த செலவு இருக்குது அந்த செலவு இருக்குது அப்படின்னு கேட்கக்கூட வாய்ப்பு கூட இருக்கும். வேண்டாம், நம்பாதீங்க. ஓகேவா? மக்களே எனக்கு ஒரு கண்ணு போச்சு, எனக்கு ஒரு கை போச்சு, எனக்கு ஒரு ஏதோ போச்சு அப்படின்னு கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வேண்டாம், நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரித்தாலுமே இப்போ பொய்யாத்தான் இருக்குது. ஓகேவா? தீர விசாரித்து ஒருத்தவங்க நல்லவங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த தீர விசாரித்து அந்த நல்லவங்களில் பின்னால் ஆப்பு தான் இருக்குது. நல்ல கேரக்டர் இங்கே இல்லை. ஓகேவா? யாருமே இல்லை, நான் உட்பட யாருமே இருக்க முடியாது. நல்ல கேரக்டர் இப்போ தேடுறதுக்கு கஷ்டம். ஓகேங்களா மக்களே? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதுதான் என்னோட இன்றைக்கி உள்ள விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். ஓகேயா? நான் வந்து வீணாக வம்பில் இருக்கலாம் மாட்டேன், யாரையும் வந்த வம்பு விட மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி என்னை பற்றி யாரும் பேசலை, நானும் ஜாலியாக ஹாப்பியாக உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறேன். ஓகேங்களா மக்களே? பாய், டேக் கேர். மீண்டும் சந்திப்போம். அப்புறமேல லைவ் போடுறேன், லைவில் வந்து பேசுவோம், ஜாலியாக பேசுவோம், சந்தோஷமாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம். எந்த நாயாவது நம்மளை பார்த்து குலைச்சிச்சின்னா நம்மளும் வல்லுன்னு குலைப்போம். சரிங்களா? அப்படி இல்லைனாக்கா வச்சுக்கோங்களேன், நம்ம பாட்டுக்கு ஜாலியாக ஹாப்பியாக ஒரு 10 பேர் வரட்டுமே நம்ம லைவுக்கு, ஹாப்பியாக கொண்டு போகலாம். ஓகேவா மக்களே? பாய், டேக் கேர். மீண்டும் சந்திப்போம். ஹேவ் அ நைஸ் டே.